இன்னைக்கு நம்ம டிஆர்பியில் முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஆர்பியோடைய டிஎன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு சிவி லிஸ்ட்டு ஸோ இது எல்லாமே கவனத்தோடு இருங்க. என்னன்றதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். மேலும் டெட் தேர்வில் ஃபெயிலானவர்களுக்கு சிறப்பு மறுதேர்வு நடத்த போகிறாங்க. அது என்னன்றதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முதற்கட்டமாக நீங்கள் நம்முடைய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை தட்டி விட்டுட்டு ஸோ வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ரிவைஸ்டு டெட்டில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸு அனைத்துமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவைஸ்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ரிவைஸ்டு கேண்டிடேட்டோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிவைஸ்டு கேண்டிடேட்டில் பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியோடைய ரிவைஸ்டு கேண்டிடேட் ஜென்ரல் டர்னு, ஸோ பிஎஸ்டிஎம் டர்னு, உமன் டர்னு உமன் பிஎஸ்டிஎம் கேட்டகரி, பிடபிள்யூ கேட்டகரி, உமன் பிடிஎபிள் கேட்டகரி, டெஸ்டிடியூடோ, உமன் டர்னு, ஸோ இந்த மாதிரி பேக்வேர்ட் கிளாஸஸ், முஸ்லீமு, ஸோ இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக செலக்டட் கேண்டிடேட்டோடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து செக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களில் இதுவும் ஒன்று அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்வு பணியில் ஆசிரியர்களுடைய உறுதிமொழி சான்று, பொது தேர்வு பணியில் ஈடுபடுவோரிடம் உறுதிமொழி சான்றில் கையெழுத்து. ஸோ ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் துவங்கியுள்ளன. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வரும் 11ஆம் தேதி தொடங்கிறது. இந்த நிலையில் தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தங்களின் அலைபேசிகளை தேர்வு கட்டுப்பாட்டு அறையில் ஒப்படைத்துவிட்டு உறுதிமொழி சான்றிதழில் கையெழுத்திட அரசு தேர்வர்கள் இயக்கம் அறிவுறுத்தியுள்ளது. அந்த உறுதிமொழி படிவத்தில் தேர்வு பணியின் பொழுது தேர்வு மையத்துக்கு வருகை புரிந்ததிலிருந்து பணி முடிந்து செல்லும் வரை என் அலைபேசியில் இருந்து தேர்வு வினாத்தாள் தொடர்பாக எந்த செய்தியும் பகிரவில்லை என உண்மையாக உறுதியளிக்கிறேன். எவ்வித களங்க விளைவிக்கும் செயலில் விடப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த உறுதிமொழி படிவத்திற்கு ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பொதுச் செயலர் அன்பழகன் கூறுகையில், தேர்வு பணியிடும் ஆசிரியர்கள் குற்றவாளிகள் கண்ணோட்டத்தில் உறுதிமொழி சான்று கேட்பது ஏற்புடையதல்ல. இது ஆசிரியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. உறுதிமொழி பெறும் நடைமுறையை பள்ளிக்கல்வித்துறை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எப்போ என்னன்றதை நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் கிட்டத்தட்ட ஃபெயிலான ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு சிறப்பு டெட் தேர்வை நடத்துறதுக்கு உண்டான மறுதேர்வு வெளியிட போகிறாங்க. ஸோ அதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வரும். அது மட்டுமே கிடையாது, டெட்டில் பார்த்திங்கன்னா ரீரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஓல்டு ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. 60 மார்க் எடுத்தால் பாஸ். அதோடைய ரிசல்ட் கண்டினியூட்டி எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்லேயே கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அனைவருக்குமே 60 மார்க்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் என்னன்றதை நம்ம விரைவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்களா, என்ன அடிஷ்னலான லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்களா, என்னன்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. அது என்ன தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு இந்த ஆண்டுக்கு உண்டானது. ஓகேங்களா. ஸோ பிஜிடிஆர்பியுடைய இந்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்காக வெளியிட போகிறாங்க. அதற்கும் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.